ட்ரம்ப் அவர்கள் 50% வரி இந்தியாவுக்கு எதிராக விதிக்கிறார் என்றால் இந்தியாவுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? நீ ரஷ்யாவிடம் இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கி அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணி இல்லாட்டி நல்லபடியாக அதை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு லாபம் உண்டாக்குற, அதனால தான் ராசா நான் உனக்கு எதிராக பொருளாதார தடையும் டாரிஃபையும் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அப்படி பார்த்தா கடந்த 5 to 8 மாதங்கள்ல அமெரிக்கா கூடுதலாக ரஷ்யாவிடம் இருந்து யுரேனியத்தை வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா கூடுதலா ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை வாங்கியிருக்காங்க. இந்தியா ரிஃபைன் பண்ணக்கூடிய கச்சா எண்ணெய் கூடுதலா போகக்கூடியது ஐரோப்பிய ஒன்றியம் தான். இந்தியாவை விட அதிகமா லாபம் அடைந்திருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னும் ரஷ்யாவிடம் இருந்து லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் பொருளாதார தடை போடணும், 50% டாரிஃபை விதிக்கணும், 50 விட 100% டாரிஃப் விதிக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கூடுதலான நெருக்கத்தை காண்பிக்கக்கூடிய நாடுகளாக ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இருக்கும்போது இது ஈகோ கிளாஷ் தான் அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சு நிறைய ஆர்டிகல் இன்னைக்கு வெளியாகுது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகளால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் விலை ஏறி மிகப்பெரிய அளவுல சங்கட நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்கள் பலதும் வெளியிட்டிருந்தார்கள். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா சீக்கிரட்டா ஒரு லெட்டர் நம்ம ஜி ஜின்பிங் அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பினார் என்றும், அதுவும் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அந்த லெட்டர் இருந்தது என்றும், இந்தியா சீனா உறவில் ஏற்பட்ட விரிசலை சீக்கிரமா நாம களைய வேண்டும். இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா இந்த 3 நாடுகள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட உலகை நம்ம வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு லெட்டர் வெளியானதாகவும் தகவல்கள் வெளியானது. அஃபிஷியலா இதை இந்திய அரசாங்கம் இன்னும் ஓகே பண்ணல. பட் அன்அஃபிஷியலா நிறைய பேர் இந்த லெட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது.